ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திமுக கூட்டணியிலிருந்து விலகி தவேக அரசில் காங்கிரஸ் பங்கெடுத்த பின் தமிழக முதல்வர் விஜயும் லோக்சபா எம்பி ராகுலும் அடிக்கடி பேசிக் கொள்கின்றனர். சமீபத்தில் 2 வார பயணமாக ராகுல் வெளிநாடு சென்றார். மீண்டும் இந்தியா திரும்பியதும் அவர் செய்த முதல் காரியம் டெல்லி பிரதிநிதியாக பிரவீன் சக்கரவர்த்தியை நியமனம் செய்ததுதான். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இருந்தாலும் காங்கிரசின் டெல்லி பிரதிநிதி பிரவீன் தான் என்கின்றனர் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள். சமீபத்தில் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டம் நடந்தபோது பிரவீன் சக்கரவர்த்தியின் மொபைல் போன் மூலம் விஜயிடம் பேசினார் ராகுல். அப்போது அடுத்த மாதம் நடக்கும் இண்டி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்கு இண்டி கூட்டணியில் திமுக உள்ளவரை நாங்கள் வரமாட்டோம் என கராராக சொல்லிவிட்டாராம் விஜய். இதற்கிடையே சில நாட்களுக்கு முன் காங்கிரஸைச் சேர்ந்த கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா சென்னை வந்தார். முதல்வர் விஜயை சந்தித்து கேரளாவின் போதைப்பொருள் தடுப்பு கூட்டத்தில் பங்கேற்கும்படி அழைப்பு விடுத்தார். இந்த பின்னணியில் ராகுலின் திட்டம் உள்ளதாக கூறப்படுகிறது. தென் மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மாநிலங்களின் முதல்வர்களான கேரளாவின் சதீஷன், தெலுங்கானாவின் ரேவந்த் ரெட்டி, கர்நாடகாவின் சிவக்குமார் ஆகிய மூவருடன் தமிழக முதல்வர் விஜயும் இணைந்து செயல்பட வேண்டும் என விரும்புகிறார் ராகுல். 2029 பார்லிமெண்ட் தேர்தலில் இந்த மாநிலங்களில் விஜய் பிரச்சாரம் செய்தால் காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு கூடும் என்பது அவரது திட்டமாம். ஆனால் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகம் கர்நாடகா இடையே பிரச்சினை புகைந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் கர்நாடகாவில் காங்கிரசுக்கு விஜய் பிரச்சாரம் செய்வாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது.